சின்ன மருமகள்ல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேது சேலை வாங்கி கொடுத்தது ஐஸ்வர்யா தலைகால் புரியாம குதிச்சுக்கிட்டு கிடக்கு. திடீர்னு பார்த்தா ஐஸ்வர்யாவுக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. மாமா மாமா காரை நிப்பாட்டுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, என்ன ஐசு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சேது கேட்க, மாமா ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கு மாமா, தலையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய் ஐஸ்வர்யா வாந்தி எடுக்கு. ஏ ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா என்னாச்சு அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், தெரியல மாமா ஒரு மாதிரி குடலை பரட்டி பரட்டி வாந்தி வர மாதிரி இருக்கு, தலையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, அதான் கண்ட கண்ட கேக்கெல்லாம் இன்னைக்கு தின்னுக்கிட்டு இருந்தேல, அதான் உனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, வா போற வழியில டாக்டரையும் பார்த்துட்டு போயிடுவோமா அப்படின்னு சொல்லி சேது கேட்க, சேச்சே இதுக்கெல்லாம் எதுக்கு மாமா டாக்டர், வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, சேதுவும் பார்த்தா ஐஸ்வர்யா வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. வீட்டுக்கு வந்தும் பார்த்தா ஐஸ்வர்யா ஓடி போய் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கு. ஏ ஐசு உனக்கு என்னதான் ஆச்சு, தொடர்ந்து வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்க, வா ஒரு 8 ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி சேது கூப்பிட, இல்லை மாமா அழகரை நீங்க பாத்துக்கங்க, நான் வெளியில வறண்டால கொஞ்ச நேரம் காத்து வாக்கில் நடந்துகிட்டு இருக்கேன், கொஞ்சம் அப்ப சரியாயிரும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வெளியில நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்து ஐஸ்வர்யாவுக்கு தலையெல்லாம் சுத்துது. என்ன இது ஒரு மாதிரியா இருக்கு, இது ஃபுட் பாய்சன் ஆன மாதிரி தெரியலையே, தலையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, குடலை பெரட்டி பெரட்டி வருது, என்னாச்சு பீரியட்ஸ் டேட் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவுக்கு சந்தேகம் வருது. ஐஸ்வர்யா பாக்குது, ஐஸ்வர்யாவுக்கு 4 தள்ளி போயிருக்கு. ஐயோ 4 தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவுக்கு பதட்டமாயிருது. போச்சு, அப்ப இதுக்கு காரணம் அந்தமான்ல நம்ம நிவின் கூட, ஐயோ போச்சு, இந்த விஷயம் மாமாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கடந்து பதறுது. இல்ல இது என்னென்ன டெஸ்ட் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கடந்து பதறுது. என்ன பண்றது இப்ப அப்படின்னு சொல்லி வேகமா ஐஸ்வர்யா கிளம்புது. ஏ ஐஷு எங்க கிளம்புற அப்படின்னு சொல்லி சேது கேட்கும். ஏறுங்க மாமா ஒரு 10 மினிட்ஸ்ல நான் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பதறி வேகமா போய் மெடிக்கல் ஷாப்ல பிரெக்னன்சி கிட்டு வாங்குது. அதை வாங்கிட்டு ஐஸ்வர்யா வருது. எங்க ஐசு போன எங்க போன அப்படின்னு சொல்லி சேது கேட்க, மாமா கொஞ்ச நேரம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பாத்ரூம் போயிட்டு ஐஸ்வர்யா டெஸ்ட் பண்ணி பாக்குது. பார்த்தா அதுல 2 கோடு. அதை பார்த்தது ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அதை பார்த்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கு. இந்த விஷயத்த மறைக்கவும் முடியாது, நாளாக நாளாக கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே, யாருக்காவது சின்ன சந்தேகம் வந்துச்சுன்னா போச்சு, மாமாவும் நானும் இதுவரையும் சேர்ந்து வாழ கூட ஆரம்பிக்கல, மாமாவுடைய சுண்டு விரல் நகை கூட என் படல, ஆனா இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கடந்து திணறி போய் கிடக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல, இதை சேதுகிட்ட மறைக்கலாமா வேணாமான்னு தெரியல. சரி இதை மறைச்சு எடுத்துட்டு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சேலைக்குள்ள மறைச்சு வச்சு ஐஸ்வர்யா அந்த பிரெக்னன்சி கிட்ட வெளியில எடுத்துட்டு வருது. என்ன ஐஸ்வர்யா என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி சேது கேட்க, இல்ல மாமா ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்ல, என்ன ஐஸ்வர்யா உடம்பு எதுவும் ரொம்ப சரியில்லையா, நான் வேணா டாக்டரை ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வேணா வர சொல்லவா அப்படின்னு சொல்லி சேது கேட்க, மாமா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மாமா, எனக்கு தூக்க வர மாதிரி இருக்கு, நான் போய் தூங்குறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பதற ஐஸ்வர்யா நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. சேதுவுக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஐசு நில் அப்படின்னு சொல்லிட்டு சேது ஐஸ்வர்யா கையை பிடிச்சி கேட்க, ஐஸ்வர்யா கையில இருக்கிற பிரெக்னன்சி கிட்டு பதட்டத்துல பார்த்தா கீழே போட்டுருது. என்ன இது கீழே விழுகுது அப்படின்னு சொல்லி சேது எடுத்து பார்க்க பிரெக்னன்சி கிட்டு. அதை பார்த்ததும் சேதுவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏ ஐஸ்வர்யா என்ன இது அப்படின்னு சொல்லி சேது கேட்க, மாமா மாமா அது மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பார்த்தா பட்டுன்னு சேது காலில் விழுந்து, என்னைய மன்னிச்சிருங்க மாமா என்னைய மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கதற, ஏ என்ன இது பிரெக்னன்சி கிட்டு தானே, நான் தமிழ்ச்செல்வி செக் பண்ணையில பார்த்துருக்கேன், என்ன ஐஸ்வர்யா இது அப்படின்னு சொல்லி சேது கேட்க, என்னைய மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு சேது காலில் ஐஸ்வர்யா கதறி அழுதுகிட்டு இருக்கு. என்ன ஐஸ்வர்யா சொல்ற, என்ன இது அப்படின்னு சொல்லி சேது மிரட்டி கேட்க, மாமா மாமா நான் அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்ட இங்க பார்த்தா உண்மையை சொல்ல முடியாம ஐஸ்வர்யா அழுகவும், என்ன அப்ப நீ கர்ப்பமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க, ஆமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, எப்படி ஐஸ்வர்யா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க, மாமா இதுக்கு நீங்க காரணம் இல்ல மாமா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்லவும், அப்ப அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், நான் அந்தமான்ல இருக்கையில அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்ல வரையில, அந்தமான்ல என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், நான் அந்தமான்ல தானே மாமா படிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்ப காலேஜ்ல படிக்கையில என் கூட படிச்ச பையன் நிவின், அவனும் நானும் காதலிச்சோம் மாமா, சின்சியரா காதலிச்சோம், நானும் அவனும் காதலையும் தாண்டி நானும் அவனும் ஒன்னாவே சேர்ந்து வாழவும் ஆரம்பிச்சிட்டோம். ஒரு நாள் விபத்தா நானும் அவனும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம்.
அதுக்கப்புறம் எனக்கும் அவனுக்கும் ஏகப்பட்ட சண்டை. எதுக்கெடுத்தாலும் அவனை சந்தேகப்பட்டு ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தான். அதனால எனக்கும் அவனுக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நானும் அவனும் பிரேக்கப் பண்ணிட்டோம். கரெக்டா அப்பதான் ஈஸ்வரி ஆண்டி போஸ் மாமா கல்யாணத்தப்ப என்னை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப நான் இங்க வந்தேன். அதுக்கப்புறம் இங்க நான் வந்து அதான் உங்களுக்கே தெரியுமே இங்க இருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்து இப்ப என்னன்னா திடீர்னு இந்த விஷயம் இப்ப இங்க வந்து நிக்குது மாமா. அவனாலதான் மாமா நான் இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கேன். அவனுடைய குழந்தைதான் மாமா இப்ப என் வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கதறி அழுது சொல்ல சேதுவுக்கு பயங்கரமான அதிர்ச்சியா இருக்கு. இதெல்லாம் நீ என்னையே கல்யாணம் பண்ணும்போது சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சேது கேட்க, இல்ல மாமா இப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. 1000 தான் இருந்தாலும் உங்களுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் கல்யாணம் ஆயிருச்சு தானே. கல்யாணம் ஆகி தமிழ்ச்செல்வி குழந்தையும் பிறந்துருச்சுல. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே. உங்களுக்கு இப்ப கல்யாணம் ஆகாம இருந்து நான் இந்த விஷயத்த மறைச்சிருந்தா தப்புன்னு சொல்லலாம். உங்களுக்கே கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால இந்த விஷயம் எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணல. இந்த விஷயம் அப்பாவுக்கும் தெரியாது மாமா. நான் காதலிச்ச விஷயம், அதே மாதிரி இந்த நிலைமைக்கு ஆளான விஷயம், அவனுடைய குழந்தை இப்ப என் வயிற்றுல இருக்கிற விஷயம், இது எதுவுமே அப்பாவுக்கு தெரியாது. யாருக்குமே தெரியாதனால இதை அப்படியே மூடி மறைச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா கடைசியில இந்த விஷயம் இப்படி வந்து நிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை மாமா. என்னைய மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பார்த்தா சேது காலில் விழுந்து கதறி அழுக. சேதுவுக்கு பார்த்தா என்ன செய்யறதுனே தெரியல. நீ பண்ணது தப்பு ஐஷு. எதா இருந்தாலும் என்கிட்ட நீ சொல்லியிருக்கணும். இப்படி ஒரு விஷயத்த நீ சொல்லியிருந்தேன்னா சத்தியமா நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேன். அப்படி அவனை நீ காதலிச்சு அவனால நீ இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டு கடைசியில என்னை நீ அப்படி காதலிக்கிற இப்படி காதலிக்கிறன்னு ஏதேதோ பொய் சொல்லி இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு சேது புலம்பி போய் உட்காரு. மாமா இப்ப என்ன மாமா பண்றது? இந்த குழந்தை எனக்கு வேணாம் மாமா, இந்த குழந்தைய கழிச்சிடலாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல சேதுவுக்கு கோவம் வந்து ஐஸ்வர்யா கணத்துல ஓங்கி ஒரு அறை விட்டுறாரு. நீ இவ்வளவு நாள் செஞ்சதே தப்பு, இதை விட பெரிய தப்பு பண்ண பாக்குறியா? ஒரு உயிரை கொல்ற அளவுக்கு அதை விட பெரிய தப்பு பண்ண பாக்குறியா? இந்த குழந்தைய நீ கலைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், எப்படி மாமா இந்த குழந்தைய பெத்துக்கிற சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்க, ஆமா நீ செஞ்ச தப்புக்கு நீ தானே அனுபவிச்சாகணும். இந்த குழந்தை நீ பெத்துக்கிட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், ஆனா இந்த குழந்தைய என்னை பெத்துக்கிறதுக்கு விருப்பமே இல்லையே மாமா. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இது உங்களுடைய குழந்தையா இருந்தா நான் தாராளமா பெத்துக்கிருவேன். ஆனா இது நிவினுடைய குழந்தை மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, இது நிவினுடைய குழந்தைன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அப்ப நிவினுக்கு பிறக்க போற குழந்தை இதுதான்னு சொல்லிட்டு நிவினுக்கிட்டையும் நிரூபிச்சிட்டா அப்ப நீயும் நிவினும் சேர்ந்து வாழ்ந்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல, மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, நீ நிவின் கூட தான் சேர்ந்து வாழணும். நீ யார காதலிச்சு நீ யாரு மூலமா கர்ப்பமாயி இப்ப நிக்கிறியோ அவனைத்தான் நீ கல்யாணம் செஞ்சு அவன் கூட தான் நீ சேர்ந்து வாழணும். அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், மாமா என்ன சொல்றீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்க, என்ன சொல்றீங்கன்னா நீ செஞ்ச காரியத்துக்கு வேற என்ன செய்யறது? இந்த குழந்தைய பெத்துக்கிட்டு ஏன் கூட இருக்கலாம்னு நினைக்கிறியா? அது ஒரு நாள் ஒரு பொழுது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சேது பயங்கரமா கோவப்படுறாரு.